வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். நேற்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு செய்தியாக நமது தினசரி பஞ்சாங்கத்திலே சொல்லி வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ஒவ்வொரு மனிதனும் 1 வயது முதல் 4 வயதுக்குள் 3 வயதுக்குள் மொட்டை அடிக்க வேண்டும். 4 வயதுக்குள் எந்த விதமான இதுவும் இல்லை என்று சொன்னோம். 4 வயது முடிந்து 5வது வயது முதல் 21 வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டமானது பிரம்மச்சரிய விரதம். இது எல்லாருக்குமே உண்டு. பூலோகத்தில் மானிடராக பிறந்த அனைவருக்குமே இதுதான். இந்த பிரம்மச்சரிய விரதத்தில் எப்படி அப்படின்னாக்கா, பிரம்மச்சரியம்னு பேர். அந்த நிலையை அடைகிறோம். இந்த பிரம்மச்சரிய நிலையில் ஒரு புருஷர்கள் ஆண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 வயசுலேருந்து தாராளமாக அவர்களுடைய காலங்கள் முடிகிற வரைகள் தாராளமாக மொட்டை அடிக்கலாம். ஆனால் ஸ்திரீகளுக்கு, பெண்களுக்கு 5 வயது முதல் அவர்கள் ஏதேனும் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா 5 வயசுலேருந்து 7 வயசு அது வரைக்கும் மொட்டை அடிக்கலாம். 7 வயசுக்கு மேலே மொட்டை அடிக்கக்கூடாது. அதுவும் பருவம் வந்துட்டாக்கா வாழ்க்கை மொட்டை அடிக்கக்கூடாது. அதே போல் விவாகமானவர்கள், அதாவது திருமணமான பெண்கள் கண்டிப்பாக அவர்கள் சுமங்கலியாக இருக்கும் வரையில் கண்டிப்பாக மொட்டை அடிக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், அப்படி நீங்கள் சுமங்கலிகளாக இருக்கும்போது மொட்டை அடித்தீர்களே ஆனால் உங்களது பர்த்தானாக்கா உங்களது கணவர், அவருக்கு நோய் நொடி வரும். அவருக்கு பலவிதமான தொல்லைகள்லாம் ஏற்படும். அதாவது ஏன் மொட்டை அடிக்கக்கூடாது சுமங்கலிகள் அப்படின்னு கேட்டாக்கா, என்னதான் பிரார்த்தனை பண்ணிட்டானாலும் பெண்கள் மட்டும் பூமுடி மட்டும் கொடுங்கோ. காரணம், இங்கே சுமங்கலியாக இருக்கிறவர்கள் மொட்டை அடித்தீர்களே ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், கணவர் இறந்து விட்டார், அவ மட்டும்தான் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதுதான் உண்மை. சுமங்கலிகள் கண்டிப்பாக அவர்களுடைய ஆத்துக்கால் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மொட்டை அடிக்கக்கூடாது. சுமங்கலிகளாக இருக்கிற வரைக்கும் பெண்கள் கண்டிப்பாக மொட்டை அடிக்கக்கூடாது. இதனுடைய தொடர்ச்சி நாளை சொல்ல இருக்கின்றோம். இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் தை மாதம் 18ஆம் நாள் 1/2/2024 வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே வியாழக்கிழமை என்று உங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வியாழக்கிழமைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, கிருஷ்ணபக்ஷ தேய்விரை ஷஷ்டி விரதம். தேய்விரையில் வரக்கூடிய ஷஷ்டி. இந்த ஷஷ்டியில் விரதம் இருந்து உங்களது அருகாமையில் உள்ள
வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய கோவிலுக்கு சென்று அங்கே முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அவரது திருப்பாதங்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த விரதம்னாக்க என்ன, எதுவே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் விரதம் இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, கார்த்தால சுவாமியை போய் பார்த்துட்டு வர வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. கார்த்தால சிற்றுண்டி டிஃபன் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடலாம். ராத்திரி கண்டிப்பாக பலகாரம், அதாவது டிஃபன் ஏதாவது எடுத்துக்கலாம். இட்லி தோசை ஏதாவது சாப்பிடலாம். ஆனால் அந்த விரத நாட்களில் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு சாப்பிடப்படாது. அதுவும் பச்சரிசியில் தான் சாதம் பொங்கி சாப்பிடணும். அப்போ தான் நீங்கள் விரதம் விரதத்துக்கு பலன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி தை மாதம் 18ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 1/2/2024. சூரியோதயம் காலை 6:40 அயனோ உத்தராயணே, ருது ஹேமந்த் ருதௌ, மாதம் பௌஷ மாசே, தை மாதம் மகர மாசே, பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே திரைபிரை, திதியானது ஷஷ்டியாம், ஷஷ்டி திதி 11 நாழிகை 56 வினாடி, காலை 11:26 வரை. அதன் பிறகு சப்தம்யாம், சப்தமி திதி. இன்றைய சிராத்த திதியானது சப்தம்யாம், சப்தமி திதி. சூரிய வம்சாவளிகள் சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பௌஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சப்தம்யாம், சப்தமி திதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மானிட பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் மகர மாதம் கிருஷ்ணபக்ஷ தீவிரை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்களே ஆனால் பித்தர்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் மரணித்து இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திட்டி தவசம் ஆகியவற்றை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக பித்தர்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்தர்களுடைய முன்னோர்களுடைய தோஷமானதும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக சேரும். இதுதான் உண்மை. இன்றைய வாசனமானது குருவாசனை, வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 46 நாழிகை 26 வினாடி, அதாவது பின்னிரவு 1:14 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. பௌஷ மாசே மகர மாதம் தை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் இந்த பூலோகத்தில் ஜனனமெடுத்த பிறந்த அனைத்து மெய்யன்பர்களுமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நீங்கள் ஜனனமெடுத்த பிறந்த அன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடினீர்களே ஆனால் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்கு சுப பலனானது கிடைக்கும். ஆனால் அதே சமயம் தாங்கள் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்களே ஆனால் தாங்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக 100 மடங்கு அசுப பலனானது கண்டிப்பாக சேரும். இதுவும் உண்மைதான். இன்றைய யோகம் காலை முதல் பின்னிரவு 1:14 வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய விசேஷம் திருஷ்ரோஷ்டகா, கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை, ஷஷ்டி விரதம். இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 2:10 முதல் 3:40 வரை. யமகண்டமானது காலை 6:40 முதல்
8 மணி 10 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 9 மணி 40 நிமிடம் முதல் 11 மணி 10 நிமிடம் வரை. நல்ல நேரம் என்பது இன்று காலை 9 மணி 40 நிமிடம் முதல் 11 மணி 40 நிமிடம் வரை. சுக்கிரன் புதன் ஓரைகள். சூலமானது தெற்கு. பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய். சந்திராஷ்டமம் பூரபுரோட்டபதா நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 5 மணி 47 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 16 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். பூரபுரோட்டபதா நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 12 மணி 14 நிமிடம் முதல் மாலை 6 மணி 45 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். பூரபுரோட்டபதா நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 6 மணி 45 நிமிடம் முதல் பின்னிரவு 1 மணி 14 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரபுரோட்டபதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 1 மணி 14 நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை 7 மணி 36 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.